மீனாட்சி கோவில் நில மோசடி வழக்கில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சேவை செய்வதற்கான 60 கோடி மதிப்பிலான சொத்தை பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சல்மான், இது குறித்தான முழு விவரங்கள். மதுரை மாநகர் கோரிப்பாளையம் ஹக்கீம் அஜ்மல் கான் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அசோதா விலாஸ் பங்களா மற்றும் அதனுடன் இணைந்த தோட்ட பகுதிகளை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக கடந்த 1930ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்கள் கடந்த 2016ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய பின்பாக இந்த பத்திரப்பதிவிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் கூட இடைக்கால தடையாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நீதிமன்ற தடையை மறைத்து மீண்டும் கடந்த 2021ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு சார்பதிவாளர் அலுவலகத்திலும் அதே போன்று திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சார்பதிவாளர் அலுவலகத்திலும் கூட நில அடமான பத்திரப்பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மீனாட்சி அம்மன் கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை அளித்த புகாரின் கீழ் மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். குறிப்பாக இந்த பத்திரப்பதிவை மேற்கொண்ட ராமராய் ஆய்யார், செந்தமிழ் செல்வி, பிரேமா, ராஜ்குமார், அதே போன்று முன்னாள் விஓஓ அரசன், அதே போன்று முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன், இளையராஜா என்பவர் தான் இந்த பத்திரப்பத்திரத்தை பவர் பத்திரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பெயருக்கு முழுவதுமாக மாற்றினார். அதே போன்று அவருடைய மனைவி கவிதா உள்ளிட்டோர் மீது மொத்தம் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்து மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கில் முக்கியமாக புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியைச் சேர்ந்த ராஜ்குமார், உசிலம்பட்டியைச் சேர்ந்த இளையராஜா, அதே போன்று துணை ஆட்சியராக இருக்கக்கூடிய அன்பழகன் ஆகிய 3 பேரையும் ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்த நிலையில் 4வது நபராக பத்திரப்பதிவுக்கு உதவியதாக திண்டுக்கல் மாவட்டம் திருமலை தென்மலை கிராமத்தைச் சேர்ந்த கலிக்குமார் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்திய நிலையில் அவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக 60 கோடி மதிப்பில் வழங்கப்பட்ட அறக்கட்டளை சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் அந்த தொடர்பான வழக்கு பதிவில் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4 பேர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை பொறுத்த மட்டிலும் தொடர்ந்து மீதியுள்ள நபர்களிடம் மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே அந்த 10க்கும் மேற்பட்டோர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முன்ஜாமீன் கோரியும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவிற்கும் அந்த விசாரணையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அமிர்த், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.